Taste the Daily. வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பில் வேட்பாளராக களமிறங்க விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இன்று தொடங்கியது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் முதல் நாள் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் சேலம் மாநகர், சேலம் புறநகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்பு. அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் சந்திப்பு நடைபெற்ற நிலையில் அதிமுக பாஜக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். மூன்று மாதங்களில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி. திமுகவிற்கு வாக்களிக்க மக்கள் முற்றிலும் தயாராக இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். புரட்சித் தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தமிழரின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை குனியமுத்தூரில் இளம் விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக ஆட்சியால் மக்கள் விரக்தி அடைந்துள்ளதாக கடும் விமர்சனம். சூழ்நிலை மாறி 3 மாசத்துல எந்த சூழ்நிலை வந்தாலும் திமுக ஓட்டு போடுறதுக்கு யாரும் தயாரா இல்லை. திமுகவுக்கு இந்த தடவை யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு சின்ன வீட்டுல இந்த மாதிரி வீடு இருக்கிறவங்க கரண்ட் பில் கட்டுறது நினைச்சாலே ஓட்டு போட மாட்டாங்க. கரண்ட் பில்லு, சொத்து வரி இதை பார்த்தாலும் ஓட்டு போட மாட்டாங்க. அது என்ன பண்ணாலும் சரி. ஆகவே அதிமுக பொறுத்தளவுக்கு, எங்களை பொறுத்தளவுக்கு புதுசா நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, வர்றாங்க போறாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை என்றால் இளைஞர்களுக்கு சரி, பொதுமக்களுக்கு பிரச்சனை என்றால் அவங்களுக்காக நிற்கக்கூடிய கட்சி அதிமுக. வரும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் மன்னார்புரம் பகுதியில் புதுக்கோட்டை, கரூர், அரியலூர், திருச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள், வணிக சங்கங்கள், கூட்டமைப்புகளிடையே அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கருத்து கேட்டது. கோரிக்கை மனுக்களை பெற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர்களிடம் மக்கள் பிரச்சினைகள் நேரடியாக முன்வைக்கப்பட்டன. சென்னையில் நடைபெறும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 12,17,913 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் பெயரை நீக்க கோரி 21,241 மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. கடந்த மாதம் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் விடுபட்ட வாக்காளர்களை சேர்க்கும் பணி தீவிரம். தமிழகத்தில் திமுகவின் கேடுகட்ட ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அதிமுகவுடன் பாமக கூட்டணி அமைத்துள்ளதாக பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி பேச்சு. வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அன்புமணி உறுதி. காசுக்கு எதை வேணா பண்ணுவானுங்க, எந்த தொழில் வேணா பண்ணுவானுங்க, எதை வேணா விற்பானுங்க. உங்களை பத்தி, உங்க பிள்ளைகளை பத்தி, வருங்கால சங்கத்தினரை பத்தி அவங்களுக்கு கவலை ஆக்கிரம் எதுவும் கிடையாது. காசு என்ன வேணா பண்ண வித்துடுவாங்க. ஆட்சிக்கு வந்த ஓராண்டில் ஸ்டாலினின் மகனும் மருமகனும் 30,000 கோடி ரூபாயை சுருட்டிவிட்டதாக திமுக அமைச்சர் கூறிய நிலையில் 2 பேர் கணக்கே ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு என்றால் இந்த 4.5 ஆண்டுகளில் திமுகவில் உள்ளவர்கள் எவ்வளவு கொள்ளையடித்திருப்பார்கள் என மக்கள் கேள்வி. ஆட்சிக்கு வந்து விடியாத திமுக அரசின் அமைச்சர்கள் ஊழல் செய்ததை தவிர எந்த நன்மையும் செய்யவில்லை என மக்கள் ஆவேசம். ஐம்பத்தாறு மாதங்கள் கடந்துள்ள திமுக ஆட்சியில் ஊழல் புகார்கள் விஸ்வரூபம் எடுத்துள்ளன. 30,000 கோடி ரூபாய் குறித்து முன்னாள் அமைச்சர் PTR பேசிய ஆடியோவை அடிப்படையாக கொண்டு தற்போது வரை சுமார் 4 லட்சம் கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்திருக்கலாம் என மக்கள் சந்தேகம். மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம்
இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே 15 வயது சிறுமி குளிப்பதை செல்போனில் படம் பிடித்த 49 வயதான நபர் போக்சோ வழக்கில் சிக்கினார். திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என்ற துணிச்சலில் தொடர்ந்து இதுபோன்ற குற்றங்கள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பெண் பேராசிரியரை தவறாக சித்தரித்து கையேடு வெளியிட்ட சக பேராசிரியர்கள் 2 கைது. மாணவர்களுக்கு நல்லொழுக்கத்தை கற்பிக்க வேண்டிய ஆசிரியர்களே இப்படி இருந்தால் மாணவர்களுக்கு எப்படி தரமான கல்வி கிடைக்கும் என்று பெற்றோர் கேள்வி. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே 12ஆம் வகுப்பு படித்து வரும் சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு. கல்வியில் முன்னேற்றம் என முதல்வர் பெருமை பேசும் வேளையில் பள்ளி வயதிலேயே ஒழுக்கம் சிதறி எதிர்காலம் கேள்விக்குறியாகும் நிலையில் கல்வி நிர்வாகத்தின் தோல்வியையும் சமூக அலட்சியத்தையும் அம்பலப்படுத்துவதாக பெற்றோர் சாடல். வேலூர் மாவட்டத்தில் 2025இல் 10 மாதத்தில் 59 குழந்தை திருமணங்களும் 415 சிறுமிகளுக்கு குழந்தை பிறந்துள்ள அவலம். விடியாத திமுகவின் விளம்பரமாடல் ஆட்சியில் குழந்தை திருமணங்களின் எண்ணிக்கை 56% அதிகரித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் சமூக நலத்துறையும் சம்பந்தப்பட்ட அமைச்சரும் இவற்றை தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்று மக்கள் கேள்வி. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே விற்பனைக்காக கடத்தி வரப்பட்ட 12 கிலோ கஞ்சா மற்றும் பணம் பிடிபட்ட நிலையில் 2 சிக்கினர். விடியாத திமுக ஆட்சியில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் பிடிபடாத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்தி வரப்பட்ட 21 கிலோ கஞ்சா பறிமுதல். விளம்பர மோகத்தில் ஸ்டாலின் அரசும் கமிஷன் மோகத்தில் காவல்துறையும் முனைப்பாக இருப்பதால் போதைப் பொருள் சந்தையாகவே தமிழ்நாடு மாறியுள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே விபத்தில் சிக்கிய காரில் இருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 330 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. கார் விபத்தில் சிக்கியதாக கூறப்படும் நிலையில் காரின் பதிவு எண்ணை வைத்து உரிமையாளரை இதுவரை ஏன் கைது செய்யவில்லை என ஸ்டாலின் அரசின் ஏவல் துறைக்கு மக்கள் கேள்வி. ஈரோட்டில் தொடர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 பேரிடம் இருந்து 10 கிலோ கஞ்சா சிக்கியது. போதை புழக்கத்தை தடுக்காமல் ஸ்டாலின் அரசு விளம்பரத்திலேயே ஆட்சி செய்து வருவதால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக பலரும் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி தாளமுத்து நகர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட கோவில் பிள்ளை விளை பகுதியில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா ஆயில் வைத்திருந்த 2 பேர் சிக்கினர். தமிழகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றதே தவிர குறையவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த காசிநாதபுரத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்த அரக்கோணத்தைச் சேர்ந்த நபர் சிக்கினார்.
கள்ளச்சாராயம் குடித்து 70க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தும் அதிலிருந்து பாடம் கற்காத விடிய அரசு பொதுமக்களின் உயிரை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியை விமர்சிக்கும் பத்திரிகையாளர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்கும் ஸ்டாலின் அரசு சென்னை கண்ணகி நகரில் 18வது முறையாக கஞ்சா விற்று பிடிபட்ட பெண் மீது கரிசனம் காட்டும் கொடுமை. போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு மென்மையும் கருத்து சுதந்திரத்திற்கு கடும் அடக்குமுறையும் காட்டுவதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என மக்கள் கேள்வி. சமவேளைக்கு சம ஊதியம் கோரி 15 நாட்களாக போராடி வரும் ஆசிரியர்கள் தடையை மீறி கோட்டையை நோக்கி சென்றவர்களை அராஜகமாக கைது செய்த ஸ்டாலினின் ஏவல் துறை. அரசின் அலட்சியத்தை கண்டித்து போராட்டம் நடத்தியவர்களை கொடூர குற்றவாளிகள் போல் கைது செய்வது நியாயமா என பொதுமக்கள் கேள்வி. காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வந்த கிராம ஊராட்சி செயலர்களை தமிழக அரசின் வரையறுக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்காத திமுக அரசை கண்டித்து 4வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான ஊராட்சி செயலர்களை கைது செய்து காவல்துறையினர் அராஜகம். சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி செயலர்கள் விடியாத திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் குறித்து அரசாணைகள் பிறப்பிக்கப்படும் வரை காத்திருக்க வேண்டும். அதுவரை வழக்கை முடிக்கக்கூடாது என மதுரை ஐகோர்ட்டில் மனுதாரர் தரப்பு வலியுறுத்தல். அரசின் நிலைப்பாடு முழுமையாக சட்ட வடிவம் பெறாத நிலையில் வழக்கை முடிப்பது ஊழியர்களின் எதிர்கால உரிமைகளுக்கு பாதிப்பாகும் என நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டல். ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் படுக்கை உடைந்து நோயாளி கீழே விழுந்ததால் அதிர்ச்சி. நோயாளியின் அருகில் இருந்த பெண்ணுக்கு கால் முறிவு ஏற்பட்ட நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் எங்கே போட்டோ ஷூட் நடத்தி வருகிறார் என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 5 துணை மின் நிலையங்களை அமைக்க இடம் தயாராகியும் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் இருளில் தவிக்கும் மக்கள். 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்காததால் திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் மின்வாரியத்துறை தவித்து வரும் நிலையில் முதல்வரை போல் துறை அமைச்சரும் மக்கள் நல பணிகளை மறந்துவிட்டதாக குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டத்தில் கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன், நகைக்கடன் உள்ளிட்டவற்றுக்கு வழங்க வேண்டிய முழு பணத்தையும் வழங்காமல் தவணை முறையில் வழங்கி அலைக்கழிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. தானும் ஒரு விவசாயிதான் என கூறி உலா வரும் போலி விவசாயி ஸ்டாலினுக்கு உண்மையான விவசாயிகள் மீது துளியும் அக்கறை இல்லை என மக்கள் விமர்சனம். தமிழகத்தில் குழந்தைகளை பாதிக்கும் பொண்ணுக்கு வீங்கி அம்மை நோய் அதிகரித்து வருவதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி. உரிய கண்காணிப்பு இல்லாமை, தடுப்பூசி இடைவெளி, தாமதமான கண்டறிதல், சாதாரண நோய் என்ற அலட்சியம் நரம்பு பாதிப்பு வரை கொண்டு செல்லும் என்பதால் தடுப்பூசி செலுத்துவது அவசியம் என மக்கள் வலியுறுத்தல்.
சென்னை NSE போஸ் சாலையில் அகற்றப்பட்ட கடைகள் மீண்டும் அமைந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. நடைபாதை ஆக்கிரமிப்புகளை தடுக்க சாலையை தொடர்ந்து கண்காணிக்க 2 வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் புகார் அளிக்க ஏதுவாக விவரங்களை வெளிப்படையாக காட்சிப்படுத்தவும் உத்தரவு. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் நடத்தும் 49வது சென்னை புத்தக கண்காட்சி நந்தனம் YMCA மைதானத்தில் தொடங்கிய நிலையில் ஏராளமானோர் வருகை தந்து ஆர்வம். 1000க்கும் மேற்பட்ட அரங்குகள், லட்சக்கணக்கான தலைப்புகள், சிறப்பு தள்ளுபடி விற்பனையுடன் தொடங்கிய கண்காட்சி 21ஆம் தேதி வரை நடக்கும் என அறிவிப்பு. மதுரை அழகர் கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற ராப்பத்து 10ஆம் நாள் நிறைவு நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. நம்மாழ்வாருக்கு சுந்தரராஜ பெருமாள் மோட்சம் வழங்கும் நிகழ்வுடன் வைகுண்ட ஏகாதசி ராப்பத்து விழா நிறைவு பெற்றது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் 11ஆம் நாளான இன்று நம்மாழ்வார் மோட்சம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கம் பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 125 கிலோ புகையிலை மற்றும் குட்கா பொருட்கள் பறிமுதல். தமிழ்நாட்டை போதைப் பொருட்களின் கூடாரமாக மாற்றியிருப்பதே ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் விமர்சனம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே அரசின் தொகுப்பு வீட்டிற்கு பங்கு கேட்டு வருவதாக நினைத்து தங்கையை கத்தியால் தலையில் வெட்டிய அண்ணன் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் மீது சிறிதும் பயம் இல்லாததால் எடுத்த எடுப்புக்கெல்லாம் அரிவாளை தூக்குவது வழக்கமாகிவிட்டதாக மக்கள் விமர்சனம். நாமக்கல் மாவட்டத்தில் அறக்கட்டளை நடத்தி குறைந்த விலையில் தங்கம் தருவதாக கூறி பல பேரிடம் 30 கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்த 70 வயது மூதாட்டியை பிடிக்க முடியாமல் ஸ்டாலினின் ஏவல் துறை திணறல். உரிமைகளை கேட்டு போராடுபவர்களை அராஜக முறையில் ஒடுக்கும் காவல்துறைக்கு வயதான மூதாட்டியை கூட பிடிக்க திராணி இல்லையா என மக்கள் கேள்வி. ஸ்டாலின் வருவதால் கடைகளை காலி செய்யுங்கள், இல்லையெனில் கடைகளை அடித்து நொறுக்கி விடுவோம் என திமுகவினர் மிரட்டுவதாக சாலையோரம் கடை நடத்தும் பெண்கள் கண்ணீர் மல்க குற்றச்சாட்டு. சென்னை காசிமேடு சூரிய நாராயணன் தெரு பகுதியில் ஸ்டாலின் வருவதாக கூறி முன் அறிவிப்பு இல்லாமல் சாலையோர கடைகளை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றிய நிலையில் மாதம் 1000 ரூபாய் வாங்கிச் சென்ற திமுகவினரை சாடிய பெண் வியாபாரிகள். ஒரு கட்சிக்காரர் வந்து 1000 ரூபாய் போடாரு என்கிட்ட. 1000 ரூபாய் வாங்கிட்டு நீ கரியா இருக்காதால நீ இங்க இருக்கலாம் கடன் சொன்னாரு. திமுக காங்கிரசுக்குள் தொகுதி பங்கீடு மற்றும் அதிகார பகிர்வு வார்த்தை மோதல் அதிகரித்து வரும் நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் போனால் போகட்டும், இருந்தால் இருக்கட்டும் என திமுக MP பேசியதால் ஆட்டம் காணும் கூட்டணி. மேடைக்கு மேடை கூட்டணி பலம் என பேசி கூட்டணியை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கும் ஸ்டாலினுக்கு தேர்தல் தோல்வி பயத்தை ஏற்படுத்தியிருக்கும் காங்கிரஸ். ஸ்டாலின் அரசின் 4 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் தமிழ்நாட்டு மக்களிடம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தோல்வி பயத்தில் ஊழல் இல்லாத வெளிப்படையான ஆட்சியை நடத்தி வருவதாக கூப்பாடு போடும் திமுக அமைச்சர்கள். ஆதாரங்களுடன் ஊழலை அம்பலப்படுத்தும் எடப்பாடி K. பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் நேர்மையான மக்கள் நல ஆட்சிக்கான நம்பிக்கை என மக்கள் கருத்து.